சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15ஆம் நாள். இந்த தை பிறந்து இன்று 15 நாட்கள். 29/1/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. அதிலும் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி ஒரு மாதத்திலே 2 முறை வரும். வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். இது வளைப்பிறை ஏகாதசி. இந்த வளர்பிறையிலே வருகின்ற ஏகாதசி. அதிலும் ஒரு சிறப்பு பீம ஏகாதசி என்று இன்றைய தினம் பீம ஏகாதசி. இந்த பீஷ்மாச்சாரியாரை வேண்டி தர்ப்பணங்கள் கொடுக்கின்ற நாள். பாரத போரிலே அர்ஜுனனாலே பீஷ்மாச்சாரியார் அம்பெய்து வீழ்த்தப்படுகின்றார். அவர் மார்கழி மாதத்திலே அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுதிலும் தனக்கு மரணம் சம்பவிப்பது உத்தராயணம் வர வேண்டும் என்று காத்திருந்து இந்த உயிரை நீப்பதற்கு மகாவிஷ்ணுடைய அருளை பெற்றவர். எனவே இந்த பீஷ்மாச்சாரியார் உத்தராயணத்திலே தான் தை மாதம் மகர ராசியிலே சூரியன் வந்த பொழுதுதான் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். அதனால் அவர் நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் பீஷ்மாச்சாரியார். அதனால் இந்த ஏகாதசியிலே இந்த தை மாதம் வருகின்ற வளர்ப்பிறை ஏகாதசியை பீம ஏகாதசி என்று குறிப்பிடுவார்கள். அவ்வாறு அந்த பீம ஏகாதசியிலே அப்பா உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருமே பீஷ்மாச்சாரியாரை வேண்டி தர்ப்பணம் கொடுக்கலாமா. அது ஒரு தனித்துவமான சிறப்பு. இல்லை நமக்கு அப்பா இருக்கிறார் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கப்படாது என்று எண்ண தேவையில்லை. அவர் நித்திய பிரம்மச்சாரியாகிய பீஷ்மாச்சாரியாரை யார் வேண்டுமானாலும் தர்ப்பணம் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த தோஷங்களெல்லாம் நீக்கக்கூடியது. எல்லா விதமான தோஷங்கள் இருந்தாலும் சகல தோஷங்கள் நீக்கக்கூடியது இந்த பீம ஏகாதசியிலே நாம் தர்ப்பணம் கொடுக்கின்ற பொழுது. பொதுவாக இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று அங்கு பிரசாதமாக துளசி தீர்த்தம் வழங்கிக் கொள்வார்கள். அந்த துளசி தீர்த்தம் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடியது, அனைத்து பாவங்களையும் விலக்கக்கூடியது. அந்த காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை இந்த ஏகாதசியிலே விரதமாயிருந்து வழிபாடு செய்கின்றவர்களும் அல்லது நாம் சாதாரணமாகவே இருந்து ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து துளசி தீர்த்தத்தை பருகினாலே எல்லா விதமான சிறப்புகளின் நன்மைகளும் கிடைக்கும்.
நம்பிக்கை அடிப்படையிலே அவரவர் தத்தமது மத வழிபாடுகள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பொழுது நம்பிக்கை அடிப்படையிலே அதை பார்த்து பிறர் கேலி செய்யக்கூடாது. அவர்களுடைய மத கோட்பாடுகள் அதுபோல் இந்த விஷ்ணு ஆலயத்திலே இது பொதுவாக வைஷ்ணவர்கள் சிறப்பாக இந்தியாவை பொறுத்தவரையிலே சிறப்பான முறையிலே அங்குள்ள விஷ்ணு ஆலயங்களிலே பெரும் பூஜைகள் வழிபாடுகள் ஹோமாதிகள் எல்லாம் நடைபெறும். நாமும் இந்த ஏகாதசியிலே விஷ்ணுவையும் வழிபாடு செய்து பீஷ்மாச்சாரியாருக்கு தர்ப்பணம் கொடுக்க விரும்புகின்றவர்கள் தர்ப்பணங்களையும் கொடுத்து அவருடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சில வேளைகளிலே நாங்கள் முறையிடலாம். மற்றவருக்கு என்னுடைய கருத்தை சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இல்லை. இவருக்கு எதையும் சொல்லி பிரயோசனம் இல்லை. இவர் கேட்பதற்கான மனநிலையோடு இல்லை. தான் நினைத்ததையே செய்வார். அது அவருக்கு நல்லது அல்ல என்று எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தாலும் அவர் பிடிவாதமாக எங்களுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கின்றார் இல்லை. இப்படி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், அயலவர்கள் என்று சொல்லி பங்கு தளங்களிலே இருக்கின்ற சில தலைமத்துவத்தை பெற்று ஈடுபாட்டோடு இருக்கின்றவர்கள் செவி மடுக்க மாட்டார்கள். இங்கு இயேசு ஒரு அழகான புதுமையை இயேசு ஒரு அழகான உவமையை கூறுகின்றார். விதை விதைப்பவனுடைய உவமை. ஒருவர் விதைக்க செல்லுகின்ற பொழுது அவர் விதைக்கின்றார். சில விதைகள் பாதையோரத்திலே விழுகின்றன, சில விதைகள் கற்பாறையிலே விழுகின்றன, சில விதைகள் முட்செடிகள் மத்தியிலே விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன. ஆகையினாலே இப்படி ஒரு விதைப்பவர், உழவர், அவர் விதைகளை விதைக்கின்ற பொழுது தற்காலத்திலே கூடுதலாக நாற்று நடுகை செய்கின்றார். ஆனால் இயேசுடைய காலத்திலே இப்படி அவர்கள் விதைப்பார்கள். விதைக்கின்ற பொழுது எல்லா விதைகளும் அவை நல்ல நிலத்திலே விழுந்து பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைவதில்லை. காரணம், இந்த விதைக்கப்படுகின்ற விதை அவர்களுடைய அது எங்கு விதைக்கப்படுகின்றது? நல்ல நிலம் என்று சொல்லுவோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது நிறைய பயிர் விளைச்சலை கொடுக்கும். அதனால இந்த செவிமடுக்க மறுக்கின்றவர்களுடைய உள்ளம் அது ஒரு பாதையோரமாக, கற்பாறையாக, முட்கள் நிறைந்ததாக, அதாவது மூடப்பட்டதாக இருக்கு. நாங்கள் சொல்றது எல்லாம் அங்கு அவர்களுடைய உள்ளத்திலே, மனதிலே தங்காது. அதனால் அவர்கள் இந்த எங்களுடைய வார்த்தையினால் நல்ல விளைவுகளை பிறப்பிக்க முடியாமல் இருக்கலாம். இயேசு இங்கு இந்த உவமை மூலமாக சொல்ல வருவது, கடவுள் எங்களோடு பேசுகின்றார். கடவுளுடைய சார்பாக இருந்து பலர் எங்களுக்கு போதிக்கின்றார்கள். கடவுளுடைய சித்தத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் அறிவதற்கு நல்ல நிலம் போன்று எங்களுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். செவி மடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இவர் என்னத்தை சொல்லுகின்றார்? எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் என்ற அந்த இருமாப்பு, அந்த பிடிவாதம், அந்த அகங்காரம் இவை இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய பணியும் பாதிக்கப்படுகின்றது. அதனால் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை, எங்களுடைய கடமையை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை, வளர்ச்சியை நாங்கள்
பெற முடியாமல் இருக்கலாம். இங்கு இயேசு வலியுறுத்தி சொல்லுவது, நல்ல நிலம் போல நாங்கள் இருந்தால், அதாவது திறந்த மனநிலையோடு சொல்லுவதை கேட்பதற்கும் அந்த கேட்பதை புரிந்து கொள்வதற்கும் அது எங்களுக்கு நன்மை தரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை எவ்வாறு பலன் கொடுக்கின்றதோ அவ்வாறு எங்களுடைய உள்ளங்களும் திறந்த உள்ளங்களாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் நல்ல பலன்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய திறந்த மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் சிறியவர்களாகவோ பெரியவர்களாகவோ நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ அடுத்தவர் எண்ணத்தை சொல்லுகின்றார். இதன் வழியாக கடவுள் எங்களுக்கு எதையாவது ஒரு வழிநடத்துதலை, ஆறுதலை, அவர் எங்களுக்கு வழிகாட்டுதலை சொல்லுகின்றாரா என்ற அந்த திறந்த மனநிலையோடு நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆற்றுவதற்கு உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆசி வழங்குவாராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா?
முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.